மகளிர் உரிமை தொகை முன்பணமாக 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்துக்கான முன்பணமாக 3000 ரூபாயும், அதேபோல கோடைக்கால தொகையாக 2000 ரூபாயும் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தேர்தலை காரணம் காட்டி இந்த திட்டத்தை முடக்க முயற்சி செய்ததால் திராவிட மாடல் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் விளக்கம் தந்து வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார். தொடர்ந்து திராவிட மாடல் அரசு மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வபெருந்தகை இணைத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். முதலமைச்சருடைய இந்த மகளிர் உரிமை தொகைக்கான அறிவிப்பை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, இது மக்களுக்கான திட்டம், வரவேற்க தகுந்தது. இன்னும் சொல்ல போனால் இதை தடுப்பதற்கு கூட சில சக்திகள் மக்களுக்கு சேர வேண்டிய இந்த உரிமை தொகையை கொடுக்காமல் செய்வதற்கு நீதிமன்றங்களிலும் தடையாணை வழங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதை இப்பொழுது மக்கள் இருக்கின்ற பிரச்சனைக்கு முன்பணமாக வழங்கியிருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வரவேற்கக்கூடியது. இதை தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது. திரு செல்வபெருந்தகை, பாஜகவினுடைய தமிழிசை நம்மோடு பேசும்போது தேர்தல் ஆணையத்துக்கும் மத்திய அரசுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை எப்படி குறை கூறுகிறாள் என்ற கருத்தையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? இல்ல, இதுவரை எதை அவர்கள் நடைமுறைப்படுத்த விட்டார்கள்? எதையாவது தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் ஒரு ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டு அரசை வளர்த்தெடுக்க வேண்டிய அரசு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய அரசு இதுவரை எந்த ஒரு பிரச்சனையிலும் நாங்கள் ஆதரவாக இருக்கிறோம், ஒரு மாநிலம் நன்றாக இருந்தால் தான் இந்தியா நன்றாக இருக்கும், ஒன்றிய அரசு நன்றாக இருக்கும் என்று எப்பயாவது அவர்கள் கருதி இருக்கிறார்களா? எதை கொண்டு வந்தாலும் முட்டுக்கட்டை. குழந்தைகள், மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், நீட் வேண்டாம் என்று சொன்னால் தீர்மானத்தை சட்டப்பேரவையில் இயற்றி அனுப்பினால் ஆளுநர் அதற்கு இசைவு தர மாட்டார், குடியரசுத் தலைவர் இசைவு தர மாட்டார், திருப்பி அனுப்புவார்கள். சூதாட்டத்தை ஒழிக்க வேண்டும், இதை ஒழிக்க வேண்டும், இதை நாங்கள் சட்டப்பேரவையில் தீர்மானம் போட்டு அனுப்புகிறோம் என்றால் அதற்கு இசைவு தர மாட்டார்கள். இந்த பல்கலைக்கழகங்களை இணைக்க வேண்டும், பல்கலைக்கழகங்கள் விஷயத்துல தீர்மானம், சட்டப்பேரவை என்ன தீர்மானம் போட்டாலும் இசைவு தராமல் அதை இழுத்தடிப்பது, இது எந்த விதத்தில் நியாயம்? இது எதற்கும் இசைவு தராத, எதற்கும் ஒத்து வராத ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசு மீது கடந்த 5 ஆண்டுகளாக போர் தொடுத்து வருகிறது. சாதாரண போர் இல்லை, இது பனி போர் என்று சொல்ல முடியாது, மக்களுக்கு எதிரான போர். அதே போன்று நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்கிறார்கள், தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு திட்டமும் இல்லை. ஏற்கனவே பல முறை உங்களுக்கு தெரியும், காற்றாற்று வெள்ளம், அடைவிடாத மழை, 100 ஆண்டு காலம் வரலாறு காணாத மழை பெய்தது, வெள்ளம் வந்தது. இவர்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு செய்தார்கள்? கேட்ட பணத்தை கொடுத்தார்களா? தமிழ்நாட்டுக்கு எதிராக சிந்திக்கின்ற மனநிலையை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இது ஒரு வியாதி என்று கூட சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும், மக்களுக்கு எது நன்மை செய்தாலும், இது மக்களை சார்ந்த திட்டம், மக்களுக்கான திட்டம். எல்லாவற்றுக்கும் குந்தகம் விளைவிப்பது, எல்லாத்துக்கும் தடை விதிப்பது, நீதிமன்றத்தை அணுக வேண்டியது, தேர்தல் ஆணையத்தை அணுக வேண்டியது, இப்படி இருந்தால் எப்படி ஒரு அரசு செயல்பட முடியும்? ஒவ்வொன்றுக்கும் இவர்கள் பீகார் தேர்தலில பணம் கொடுத்தால் அது நியாயம். அதுவும் தேர்தல் நடைமுறைக்கு வந்த பிறகு, நோட்டிபிகேஷன் வந்த பிறகு இவர்கள் செய்வார்கள். உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னது? இது ஆன்கோயிங் ப்ராசஸ், இதை யாரும் தடுக்க முடியாது. அப்ப தமிழ்நாட்டில் ஏதாவது செய்தால் மட்டும் உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடுவார்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக. இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். எதற்கு இந்த தமிழ்நாட்டின் மீது உறவஞ்சனை? ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், அவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற முயற்சி செய்தால் அதற்கு முட்டுக்கட்டை போடுவது தொடர் வாடிக்கையாக இருக்கிறது. ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், இது மக்களுடைய பணம், இது வரி பணம், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த கோடை காலத்தை முன்னிட்டு முன்பணமாகவும் தேர்தல் வருவதால் இவர்கள் தடை விதிப்பார்கள், அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். மக்கள் மகிழ்ச்சி தான் அரசு மகிழ்ச்சி. ஆகவே மக்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை மாண்புமிகு முதலமைச்சர் விரும்புகிறார், தமிழ்நாடு அரசு விரும்புகிறது. அவர்கள் கொடுக்க வேண்டிய தொகை, உரிமை தொகையை கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை. இது மகிழ்ச்சிகரமான செய்தியை வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சருக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு செல்வபெருந்தகை.